தாய்மார்களே, சகோதரிகளே, ஏழுமான மற்றும் அந்த கணவனுடைய உள்ளத்துல முஹப்பத்தை உண்டாக்கக்கூடிய பெண்களாக நாம மாறுவதற்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரிதான் கணவன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி ஆக்குறதுக்காக வேண்டி அந்த மனைவிய கூப்பிடக்கூடிய நேரத்துல அந்த மனைவி மறுத்துட்டா என்றா ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா, அவ அடுப்புல வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் மாப்பிள்ள கூப்பிட்ட உடனே வரதான் ஒண்ணு. ஏன்? தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் பெண்கள். பெண்கள் எந்த அளவுக்கு என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட விஷயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி அவங்களோட பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது விழுந்துட்டு, நபி அவங்க பார்க்கல, பார்வை விழுந்துட்டு நபி அவங்க அப்படியே வாராங்க வீட்டுக்கு. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடுத்த பெண்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஸைனப் உள்ளுக்கு வாங்க என்று சொல்லி அப்படியே உள்ளுக்கு கொண்டு போயிட்டு தன்னுடைய தேவைகளை நபி அவங்க பூர்த்தி ஆக்கினாங்க என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. வெளிக்கு வந்து சொன்னாங்களாம், யாருடைய பார்வை? ஷைத்தான் சில நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான். நபி அவங்க சொன்ன வார்த்தை, ஷைத்தான் சில நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான். எனவே யார் அப்படி நிலைமைகள்ல மாட்டிப்படுறாங்களோ தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும், தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும். ஏன்? அந்த பெண்ணுக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அதுதான் உங்களோட மனைவிக்கும் இருக்குது. இது யாரு? சஹாபாக்கள் இல்ல, அவுலியாக்கள் இல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த பெண் பார்த்த உடனே அவ அழகான பெண்ணா இருக்கு. வந்தாங்க, நபி அவங்க தேவையை பூர்த்தி ஆக்கினா. அந்த டைம்ல அவ டிமாண்ட் காட்டல. எல்லாத்துக்கும் முன்னால என்னைய கூப்பிட்டீங்களே, உமக்கு முன்னால என்ன எனக்கு அந்த வீட்டுக்கு போனா எனக்கு குளிக்கலாம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாப்பிள்ள கூப்பிட்டா போங்க. ஏன் காதால நான் கேட்டிருக்கிறேன். மாப்பிள்ள வந்து சொல்றார், ஹஜ்ரத் என் மனைவி என்ற தேவைகளை பூர்த்தி ஆக்குறா இல்ல ஹஜ்ரத், எனக்கு பயமா இருக்குது, நான் தினா செய்வேனா என்ன ஹஜ்ரத், நீங்க எப்படியோ செஞ்சு நசீஹத் செய்யுங்க, அல்லது நான் இருக்கக்கூடிய நிலைமையில நான் வேலை செய்யற கடையில இந்த கடைக்கு வர பெண்களுடைய விஷயத்துல நான் தினாக்கு புழுந்துடுவானா என்ற பயம் இருக்குது ஹஜ்ரத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீஸ் கூட எங்களுக்கு என்ன சொல்லுது? கணவன் கேட்டா, கணவன் கூப்பிட்டா நீங்க அடுப்புல இருந்தாலும் போங்க. ஏன்? அவர் காலையில இருந்து மாலை வர காட்டின் சில நேரத்துக்கு புலங்கக்கூடிய அமைப்பு அவருடைய ஆபீஸ் என்வாயன்மெண்ட் இருக்குது, அது ஃபித்னாவுடைய என்வாயன்மெண்டா இருக்கும். எனவே வீட்டுக்கு வந்து இந்த பெண்ணின் மூலமாகவும் தேவைகளை பூர்த்தி ஆக்கலாட்டே எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அவர் ஹராத்துக்கு விழுந்தாலும் அதுக்கு நாங்க தான் ஜவாப் சொல்லுவோம். அதை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பெண்மணி இதா தஅ الرجل امراته الى فراشه فابت ان تجيء لعنتها الملائكه حتى تصبح. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய அப்படியே பெட்டுக்கு கூப்பிட்டு அவ வரையலா என்று சொல்லி மறுத்துட்டா என்றா ஃபஜ்ர் வரக்காட்டி அந்த மலாயிகாமார்கள் அந்த பெண்ணுக்கு சாபம் செஞ்சு கொண்டே இருப்பான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹுல் முஸவ்விஃபாத். முஸவ்விஃபாத் என்ன? கொஞ்சம் நீங்க வாரன் சௌஃப சௌஃப என்று சொல்றோம். அல்லதி யதுஹா ஜௌஜுஹா இலா ஃபிராஷிஹி ஃபதகூலு சௌஃப ஹத்தா தக்திபஹு ஐனா. இல்லைங்கடா, மாப்பிள்ளை சொல்றா கொஞ்சம் வாங்களே, இவன் சொல்றா கொஞ்சம் இருங்களே, சௌஃப கொஞ்சம் வாரன் இருங்க, கொஞ்சம் வாரன், இப்படி செல்ல செல்ல அவரோட கண் மிகிச்சிட்டு அவருக்கு தூக்கம் போயிடுச்சு. இந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகுது. அவங்களுக்கு இந்த நேரத்துல பிங்கான் கோப்ப கழுவுறது இல்ல, கட்டாயம் மாப்பிள்ளை கூப்பிட்டா போறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்த கணவனுக்கு அல்லாஹ் வச்சிருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து. அவர் கூப்பிட்டா போறதுதான் நம்மளோட வேலை. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அவருடைய இந்த விடயங்கள், எனவே வாப்பக்கு பார்க்க நாங்க ஆரம்பத்துல சொன்னது போல வாப்பக்கு பார்க்க எந்த அளவுக்கு நாங்க இதாஅத் கண்ணியமுடைய விஷயத்துல நாங்க கணவனுக்கு கூடிய இருக்கோம். எனவே அந்த சுன்னத்தான தொழுகையுடைய விஷயம், அதே மாதிரி உங்களோட உடம்பு ரீதியான ஹித்மத்களை கூட நீங்க உங்களோட கணவர்கிட்ட கேட்கவாங்க. அது சில நேரத்துக்கு கேட்க போலே ஆச்சரியமா இருக்குது. புகாக்கள் எப்படி எழுதிருக்கிறாங்க என்ன, உங்களோட கணவன் உங்களோட வாப்பா பார்த்து நீங்க சொல்லுவீங்களா, வாப்பா கொஞ்சம் காலை மசாஜ் பண்ணுங்க, கால் வருத்தமா இருக்குது, சொல்ல மாட்டோம். வாப்பாக்கும் சொல்ல மாட்டீங்கன்னா அவனோட கணவனுக்கும் சொல்ல வானம் என்றுதான் கிதாப்ல. ஆனா இது பெண்களுக்கு சொன்னா அவங்களுக்கு இது எப்படி அப்பா வாப்பாக்கு எப்படி சொல்லல, கணவனுக்கும் நீங்க அப்படித்தான் இருக்கு.
அவர் விரும்பி உங்களுக்கு ஹிதமத் செய்யறார். ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுக்கு ஹிதமத் நாங்க கொடுக்கறது, கணவன்மார்கள பயான்ல நாங்க சொல்லுவோம் நீங்க வீட்டு ஹிதமத்களை செய்யுங்க. ஆனா நீங்க அவர்கிட்டால வீட்டு ஹிதமத்களை எடுக்கிறது இருக்குது, இது ஷரியத்துல ரெக்கமெண்ட் பண்ணின ஒரு விஷயம் அல்ல, ரெக்கமெண்ட் பண்ணின ஒரு விஷயம் அல்ல. எனவே நாங்க வாப்புக்கு சொல்லி வேலை எப்படி நாங்க செய்விக்க மாட்டோமோ அதே மாதிரி கணவன்மார்களுடைய விஷயத்துல அதுக்கு பார்க்க நாங்க அவங்கள நாங்க கண்ணியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். எனவே நாங்க எந்த அளவுக்கு மஹப்பத்துகளை கணவன்மார்களோட வைப்போமோ கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவன்மார்கள் எவ்வளவு பெரிய ஹராத்துல இருந்தாலும் எங்களுக்கு அந்த கணவன்மார்கள் அந்த ஹராத்துல இருந்தும் எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப அதே மாதிரி உலமாக்கள் எழுதுனாங்க, கணவனுடைய வெல்த், கணவனுடைய சொத்துகளுடைய விஷயத்துல ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் 3. அதுல முதலாவது நாங்க அந்த கணவனுடைய வெல்த், அந்த கணவனுடைய சொத்தை நாங்க பாதுகாக்கணும். அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல முதலாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அந்த சொத்தை பாதுகாக்கணும். 2 விஷயம். ஒன்று, கணவர் வீட்டு செலவுக்காக வேண்டி மாசத்துல பணம் தருவார் ஒன்று. 2வது, எங்களுக்கு செலவுக்கு பாக்கெட் பண்ணி தருவார். வீட்டுடைய செலவுக்காக வேண்டி தரக்கூடிய பணம் இருக்குது, செப்புடைய பார்வையில இது அமானத். இது என்ன? அமானத். எனவே இந்த அமானிதமான பணம் இருக்குது, இது வீட்டு செலவுக்காக வேண்டிதான் பாவிக்கப்பட இயலும் என்றதே தவிர எங்களுக்கு வேற வேற ஹதியாக்கள் கொடுக்கறதுக்கு ஷரியத்துல அனுமதி இல்ல. உங்களோட உண்மைக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு, தம்பிக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு, வீட்டுக்கு வார மிஸ்கின்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. அதுக்கு நீங்க நேரத்தோட அனுமதி எடுத்திருக்கணும் அல்லது கணவன் அனுமதி கொடுத்திருக்கணும். எனவே கணவனுடைய சொத்தை பாதுகாக்கிறதுனா அவன் தரக்கூடிய நேரத்தில் கேட்கணும், இது அமானத்தா அல்லது நீங்க எனக்கு ஓனர்ஷிப் தானீங்கன்னா நீங்க உங்களுக்கு விருப்பமான முறையில பாவிக்கலாம். 2வது விஷயம் என்னென்றா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, உங்களோட தேவைக்கு பார்க்க கூடையாக நீங்க உங்களோட கணவர்கிட்ட கேட்கவான். தேவைக்கு பார்க்க கூடையாக. 3வது விஷயம், கணவனை நீங்க ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஏனென்றா அந்த காலத்துல பெண்களை பத்தி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இய்யாக வகஸ்பில் ஹராம். நான் உங்களுக்கு கணவன்மார்கள் வீட்டால வெளியே போகலே சொல்லுவாங்களா, நான் உங்களுக்கு ஹராமான சம்பாத்தியத்தை எச்சரிக்கின்றேன். நாங்க பசியில இருக்கிறத நாங்க சுமந்து கொள்வோம், ஆனா நாங்க நரகத்துடைய நெருப்ப நாங்க சுமந்து கொள்ள மாட்டோம். எனவே நீங்க போடுற டிமாண்டுக்கு அவர் பாப்பாரு, இவ கேட்கிற கேள்விக்கு எனக்கு மாசத்துக்கு 5000 ரூபாய் சம்பளம் 10,000 சம்பளத்தை வச்சு ஏலா, எனவே எங்கால சரி லொட்டரை டிக்கெட் ஒன்று சரி எடுத்து பார்ப்போம், அது சரி பட்டா இவன தேவைகள். எனவே மாப்பிள்ளை ஹராத்துல போடுறதுக்கு காரணம் யாரு? மனைவி. எனவே நீங்க செல்லோட நாங்க பசியில் இருக்கிறோம், ஆனா நீங்க ஹராத்துக்கு மட்டும் போகவார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவனுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுடைய விஷயத்துல உலமாக்கள் இதுதான் சொல்றாங்க. எனவே கணவன் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தாராளமா செலவழிக்கிறதுக்கு, அந்த நேரத்துல நீங்க செலவழிக்கிறது அதுக்கு ஷரியத்துல அனுமதிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், ஹாரூன் ரஷீதுடைய மனைவி அழகான அமைப்புல தன்னுடைய கணவனுடைய சொத்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு, செலவழிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய அந்தஸ்த அந்த மனைவிக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப கடைசியாக நான் என்ன சொல்ல வாரேன் என்றா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை நாங்க பாக்குறதுக்கு என்றா 2 பேருக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கு எங்களுக்கு பெரிய உதாரணம் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி எங்கட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஜோடி. அவங்க கல்யாணம் முடிச்ச உடனே எடுத்த முடிவு என்ன தெரியுமா? வீட்டுக்கு உள்ள வீட்டு வேலைகள் எல்லாமே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அதை நான் பாத்துக்கொள்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வீட்டுக்கு வெளியே உள்ள எல்லா பொறுப்புகள், வீட்டுக்கு வெளியே சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் பாத்துக்கொள்றேன். இப்ப இந்த காலத்துல பொறுத்த வகையில இல்ல, நான் சொல்றேன், அந்த காலத்துல பொறுத்த வகையில வீட்டுக்குள்ள வேலை என்று வரக்கூடிய நேரத்துல அந்த வீட்டுக்கு தண்ணி எடுத்து கொண்டு வாரது பெண்கள் தான் செஞ்சாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க அப்படியே ஷோல்டர்ஸ்ல ஒரு ப்ளூ கலர் மாஸ்க், ஏன் தண்ணிய தூக்கி கொண்டு வந்து பட்டி தூக்கி கொண்டு வந்து மாஸ்க் நின்றுச்சு. கைகள் எல்லாம் நாங்க சொல்லுவோம் சிங்களத்தால கரகட்ட விளங்கிச்சா. ஏன் அவ்வளவு வீட்டு வேலைகளை செஞ்சு அந்த மாவை அரைச்சி அவங்களோட கைகள் எல்லாம் அவ்வளவு வீட்டுல வேலை செஞ்சாங்க. புழுதிப்பட்ட நிலைமையில இருப்பாங்க.
அப்ப வீட்டு வேலைகள் நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுதுதான் பெண்களுடைய ஆக்குற விஷயத்துல அது கடமையா இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஆனா இது அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா சரி வீட்டுக்குள்ள வேலை எல்லாம் நாங்க செய்யறோம். ஒரு கட்டம் வரும், நீங்க தெரிய வருவீங்க, என்ன வீட்டுல ஆக்குறது கணவனுடைய மனைவியுடைய கடமை இல்ல, சரி இதை நீங்க விளங்கினீங்கன்னு வைப்போமே. ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நன்றாக விளங்கி கொள்ளுவோம். இது உலமாக்கள் பயான்ல செய்வாங்க தான். கடமை என்று வரக்கொள்ள அது ரெண்டு வகையாக தெரியும். ஒன்று கவான், அது கடமை இல்ல, ஆனா தியானத்தன் அது கடமையாக இருக்கும். அதுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க moral obligation, legal obligation. moral obligation என்று சொன்னா பண்பாடு என்ற அமைப்புல பார்த்தா இது எங்களுக்கு கடமை தான். லீகல் கோர்ட்ஸுக்கு போயிட்டு நாங்க பேசி யாரு வெற்றி என்று பார்த்தா நீங்க தான் வெற்றுவீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, ஒரு கணவன் சொல்றார், பாருங்களே என்ன மனைவி எனக்கு ஆக்கித்தாரா இல்ல என்ன கேஸ் போட்டா அந்த கேஸ்ல மாப்பிள்ள தோப்பார். ஏன்? அவருக்கு அது கடமை இல்ல. கடமை இல்ல எப்படி? கோர்ட்ஸுக்கு முன்னால கவான் லீகலி பார்த்தா அவருக்கு கடமை இல்ல, ஆனா மோரலி அஹ்லாக் ரீதியில பார்த்தா அவருக்கு அது கடமை. எனவே கணவனுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொண்டாதான், கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று இருக்கிறேன்டா. கோர்ட்டுக்கு கொண்டு போங்களே பாப்போமே யாரு வெத்துவோம் என்று நீங்க இருந்தா கோர்ட்ல நீங்க வெத்துருவீங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு முன்னால நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கடா, அல்லாஹ்க்கு முன்னால நீங்க தோல்வி. எனவே மாப்பிள்ளை கொஞ்சம் ஆக்கி தரசன்னா எங்களுக்கு ஆக்குறது கடமையா என்று கேட்டா நீங்க நினைக்காத நீங்க வெற்றி என்ன, நீங்க தோல்வி. ஆக்கி தரது எங்களுக்கு கடமையா, உங்களுக்கு அயன் பண்ணி தரது எங்களுக்கு கடமையா? கடமை இல்ல. கடமை இல்லைன்னா என்ன? லீகலி கடமை இல்ல, ஆனா அன்பாடு என்ற இதுல பார்த்தா நீங்க செய்யலாம். எனவே இதுக்குதான் சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஏழுமான மட்டும் அந்த கணவனுடைய முஹப்பத்தை அடையிறதுக்கு நீங்க முழுமையான முயற்சி செய்யணும். எனவே கிஃப்ட் டு அ பிரைட் என்ற கிதாப்ல அழகான அமைப்புல எழுதுறாங்க, நீங்க சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு வைஃப் என்ற ரீதியில நீங்க சரியான அமைப்புல நடந்து கொள்வீங்களா? அப்ப கணவனுக்கு செய்யக்கூடிய சிதமத்தும் இருக்கிறதே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இது ஒரு சுமையாக நினைக்க வேணும், இது ஒரு பாக்கியமாக நினைங்க. ஏனென்றா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொர்க்கத்துடைய தலைவி பெண்களுக்கு. ஒரு நாள் அவங்க நல்ல சோமை இல்ல, ரொம்ப காசு இல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க காலையில தஹஜ்ஜுதுக்கு எழும்பி தொழுது கொண்டிருக்கிறாங்க. அதான் சொன்னோடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மஸ்ஜிதுக்கு போறாங்க, இவங்க வீட்டுல தொழுகிறாங்க. தொழுந்துட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்ப இவ அல்லாஹ்வுடைய கடமைகளை செஞ்சதுக்கு பின்னால இப்ப மாவரையில அப்படியே மாவு அரைச்சு கொண்டிருக்கிறான். மாப்பிள்ளைக்கு ரொட்டி சுட்டுறதுக்கு கடினமான காய்ச்சல்ல. இதை கண்டவனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, பாத்திமா நீங்க கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்களே, நீங்க இப்படி வேலை செஞ்சீங்கன்னா அவனோட நோய் கூடும். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், நான் செஞ்ச 2 வேலையும் என்ற நோயை குறைக்குமே தவிர என்ன நோயை கூட்டாது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது இந்த நோயை கூட்டுமா குறைக்குமா? இது நோயை குறைக்குமே தவிர கூட்டாது. அதுக்கு பின்னால சொன்னாங்க, இந்த 2 கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல, ஒன்றோ அல்லாஹ்ட கடமை அல்லது கணவனுக்குரிய கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு பெண்ணுக்கு மௌத்து வந்தாலும் என்ன, அத போல ஒரு சிறந்த மௌத்து இருக்குதா என்று கேட்டா. கணவனுக்கு செய்த ஹிதுமத் இருக்குதே விளங்கிச்சா, இந்த நேரம் என்னப்பா அலட்டி இருக்கிறீங்க சொல்லவான, இது உங்களுக்கு பாக்கியம். உங்களுக்கு சின்ன வேலையும் செஞ்சு கொள்ளாதே, கொஞ்சம் தண்ணிய நீங்க போட்டுக் கொள்ளுங்களே. இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவன் வீட்டுக்கு வந்தா நீங்க ஒரு ராஜா மாதிரி அவரை கவனிக்கிறதுக்கு நீங்க பார்க்கணும், அவர் பார்க்கணும். மனைவி கிட்டால வேலை எடுக்காம இருக்கிறது, அது அவருக்குரிய பயான், இது உங்களுக்குரிய பயான். எப்படி இந்த 2 பேலன்ஸ் ஆகுமோ அந்த நேரத்துலதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கையில வெற்றி. இது பாக்கியமாக நினைங்க. ஏன் உங்களுக்கு பொருத்தம் அல்லாடோனுமா? கணவனுடைய பொருத்தம் தேவை. அப்ப an examination paper and தொஹ்ஃபாயே துல்ஹன்ல எழுதுறாங்க, கிஃப்ட் பிரைட்ல முதலாவது கொஸ்டின் என்னன்னா, நீங்க கணவனுக்கு முன்னால எழும்பி அவனோட புள்ளையில இலப்பட்டி அவங்கள ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நீங்க மஸ்ஜிதுக்கு அனுப்புறீங்களா? முதலாவது கேள்வி. நாங்க இப்ப எஸ் தான் நோவா. அப்ப பெண்கள் என்று வரக்கூடிய நேரத்துல ஃபஜ்ருக்கு ஆண்களுக்கு முன்னால நாங்க எழும்புறதுக்கு முயற்சி செய்யணும்.
அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க கணவனுடைய ஆடைகளுடைய விஷயத்துல நீங்க அடுத்த நாளுக்குரிய ஆடைகள் எல்லாம் இப்பே கழுவி அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா? கணவன் ஒரு பிரயாணம் ஒன்று போறதுக்கு முன்னால, அதாவது தொழிலுக்கு போக முன்னால அவருடைய ஹெல்மெட் ஒரு பக்கம் தேட, பேக் ஒரு பக்கம்